இந்தியாவில் எந்த இது நீங்கள் எடுத்து பார்த்தாலும் புராணங்கள்னு ஒன்று இருக்கும். அந்த புராணத்துக்கு பின்னாடி ஒரு யோக விளக்கம் இருக்கும். அதுக்கு ஏன்னா அந்த தகுதி முதல்நிலை, அதாவது சரியை கிரியை மார்க்கத்தில் நிற்கக்கூடியவங்கள்லாம் புராணங்களில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு கேட்குறதுக்கு புராணங்கள், அதனால புராணம். சரி, அந்த புராணத்துக்கு உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தத்துவம் இருக்கும். ராமாயணம் இருக்குது. ஆனால் ராமாயணத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு என்னது, சீதா வந்து குண்டலினி தேவி, ராமர் வந்து அங்கே சகசாரத்தில் இருக்கிறாரு. ஹனுமானியாவது வாயுபுத்திரம் பிராணாயாமம். அந்த வாயுபுத்திரனை பிடிச்சி பிராணாயாமம் செய்தால் சீதையும் ராமனையும் ஒன்று சேர்த்து வைப்பார். யோகம், இதுதான் யோகம். அப்படி ஒரு இது இருக்குது. இதுக்கு பேர் அத்தியாத்ம ராமாயண நூல்களில் இந்த விளக்கம் சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த அகத்தியர் வந்து வடக்கு தெற்கு வந்து சமநிலைப்படுத்தணும்னா அகத்தி நீ போனால் அவர் சுசுமையில் வந்தால் இடகலப்பீங்களாம் சரியாயிடும் ஒன்று. இது வந்து யோக விளக்கம். சரி, என்ன புராணம் இல்லாமல் முடியாது. அப்போ அவர் சொல்கிறாரு எக்க போனால் அவர் வந்துட்டார். அவர் வந்து கன்னியாகுமரி பக்கம் வந்து தங்கினார். அந்த ஊருக்கு பேராக ஸ்ரீஸ்வரம். அந்த ஊரில் வந்து இருந்தேன்னா அங்கே இருந்தே திருமண கோலம் வந்து அவர் காட்சி கொடுத்தார் சிவபெருமான். அந்த கோவிலெல்லாம் நான் படம் பிடிச்சி இப்போ புக்காக போடுறேன். நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க இந்த கன்செப்ட் அந்த மொழியிலேருந்து வந்தது. மொழி பாஷா யூஸ்ன்னு வரல. அந்த இப்போ இருக்கக்கூடிய நம்ம பாஷா யார் மோடிஜியிலேருந்து தான் வந்தது. மோடிஜி தான் அந்த இதை ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரு. தமிழுக்கு மேலே அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு பற்றுதல். அதனால தான் காசியில் வந்து ஒவ்வொரு வருஷம் தமிழ் சங்கமம் நடத்துகிறாரு. இந்த வருஷம் பிப்ரவரி 24 நடத்துகிற தீம் அவர் தான் கொடுத்தது. எப்படின்னா வடக்கை வந்து இது வந்து தெற்கை யுனைட் பண்ணணும், வடக்கையும் தெற்கை யுனைட் பண்ணணும்னா அதுக்கு என்ன இது, அகத்தியர் இங்கே வந்தார். அகத்தியரை பார்க்குறதுக்கு யார் வந்தார்? ரத்னாகரன் என்ற இவர் வால்மீகி வந்தார். அப்போ வடக்கும் தெற்கு இப்போ இணைதா? வடக்கும் தெற்கு இணைது. ரெண்டாவது திருமூலர் வந்தார். எங்கே அவர் கையில தானே வந்தார். கையிலையில் வந்தவனு சொல்கிறார் எல்லோரும் அகத்தியரை பார்க்க வந்தார். அகத்தியரை பார்க்க வரல, அது ரெண்டாவது தான் அகத்தியர். வந்து சிதம்பர தரிசனத்துக்கு தான் வந்தார். சிதம்பர தரிசனத்துக்கு தான் திருமூலர் வந்தார். அதுக்கு பிறகு தான் அவர் வந்து அகத்தியரை பார்க்க வர்றார். ரெண்டு பேரும் இணையானவர்கள். 18 சித்தர்கள் பார்த்தா அது எண்ணி பார்த்தா 18 போயிட்டே இருக்குது. அதில் வந்து நல்ல ட்ரெடிஷன் உள்ளது அகத்தியரும் திருமூலரும் தான். அகத்தியர் வந்து அது பன்முக திறமையாளர். அதாவது திருமூலருக்கு வந்து சீடர் தான் வந்து எனது காலங்கிநாத். அந்த சேலத்தில் கோவில் இருக்குது, கஞ்சமலை காலங்கிநாத். அவர் தான் கன்ஃபியூசியஸ் சைனார்கள். அது வந்து அவருக்கு ஸ்டூடெண்ட் போகர் தான். அவர் வந்து இங்கே நம்ம பழனியில் இருக்க ஒரு போகர் சைனீஸ் ஸ்டூடெண்ட்டு. அவருக்கு வந்து கொங்கணா சித்தார். அப்போ இந்த போகருக்குள்ள என்ன விசேஷம்னா, இவர் திருமூலர் ட்ரெடிஷனில் இருந்தாலும் அகத்தியர்கிட்டையும் கொஞ்ச நாள் போய் தங்கி எல்லாமே படிச்சுக்கிட்டார். அதனால் இது வந்து அது இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ நமக்கு வடக்கும் தெற்கும் இணையக்கூடிய இதில் அப்போ என்ன உபதேசம் கொடுத்தாரு? அப்போ ரத்னாகரன் வந்தார். அந்த தகவலை நான் சொல்கிறேன். நான் புத்தகமாக வெளியிட்டிருக்கேன். அது பிரிண்டிங் ஆகிட்டு இருக்குது. அந்த காசியில் வந்து பிரைம் மினிஸ்டர் பப்ளிஷ் பண்ண போகிறாரு. இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது இந்த ஷியாமபாட். அவர் வந்து இங்கே இருந்து அவர் கன்னடம் பேசினாரும் பல இதுகள் பண்ணார்ல. அவர் எனக்கு பணம் தந்து ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் வந்து போய் இதை கவர் பண்ணிட்டு வாங்கினார். அதை வாங்கிட்டு நான் அங்கே போய் தேடி போகிறேன். அப்போ திருமூலர் எனக்கு இன்விடேஷன் வந்து இன்னும் போனால் அங்கே வந்து இருக்கார். அப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே தங்கி இருக்க இடத்துல இது பார்த்தா வடுக வேடுவர் வேடர் அந்த ரத்னாகரன் அங்கே போய் சந்திச்சிருக்கிறாரு. அப்போ அவரை சந்திச்சுட்டு இருக்கிற டைமில் இவர் சிவயோக அதுதான் கொடுத்துருக்கிறாரு. ராமாயணத்தை பற்றி எல்லாம் சொல்லலை. ராமாயணம்லாம் அது ஒரு சிவயோக பயிற்சி, அந்த தியரியெல்லாம் அவர் கிளாஸ் எடுத்துருக்கிறாரு. அந்த ரெக்கார்டுகள்லாம் நான் தேடி எடுத்து அதை வந்து புக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வந்து அதை படித்த பிறகு இந்த ரத்னாகரனும் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. நமக்கு வந்து வால்மீக சிவயோக 10ன்னு அவரே அதுக்கு இது எழுதியிருக்கிறாரு. சரி, இந்த வால்மீகி இங்கே தெற்கு தேடி வந்த பிறகு அவர் இங்கே சமாதியாகிட்டார். நம்ம திருவான்மியூர் இந்த இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ இந்த வடக்கும் தெற்கும் இணைக்கையில் யார் இங்கே வந்து இவர் அகத்தியர் இங்கே வந்ததுனால தான் அங்கே இந்த ரத்னாகரர் வந்து இது பண்ண முடிஞ்சுது. அடுத்தபடியாட்டு ஒரு விசேஷம்னா வியாசரும் வந்து பார்த்துருக்கிறாரு. வியாசர் வந்து அகத்தியரை வந்து பார்த்துருக்கிறாரு. அகத்தியர் இவரை இருந்து டிஸ்கஸ் பண்ணி வேதங்களை டிஸ்கஸ் பண்ண இடம் தான் பாண்டிச்சேரியில் வேதபுரீஸ்வரர் கோவில். அதுபோக திருவத்தியூரில் வந்து தங்கியிருக்கிறார் வியாசர். அவர் வியாசருக்கு அங்கே சில ரூபம் இருக்குது. அது என்னாச்சுன்னா நீங்கள் வடக்கு பார்த்த தட்சிணாமூர்த்தி இருக்குது, அந்த கோவிலில் இருக்குது. ஸோ இந்த வடக்கையும் தெற்கையும் இணைட் பண்ணதில்
என்னாச்சுன்னா அகத்தியருக்கு ரோல் ரொம்ப முக்கியம். அகத்தியர் இங்கே வந்ததுனால மற்ற சித்தர்களும் வந்தாங்க. சரி, இந்த இப்போ ஃபங்க்ஷனுக்கு தீம் என்னாச்சுன்னா அகஸ்தியர் யுனைட்டிங் இந்தியா. ஏன் யுனைட்டிங் இந்தியா இந்த தீம் எடுத்து மோடி போட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து யுனைட்டி இப்போ தேவை இருக்குது, அடிபட்டுட்டு இருக்குது, யூனிட்டி அடிபட்டுட்டு இருக்குது, சிதறிட்டு இருக்குது. அதனால தான் இதை போட்டிருக்கிறாரு. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்ச்சர் வந்து கலைடாஸ்கோபிக் கல்ச்சர். இந்தியா ஒரு நாடல்ல, சப்கான்டினென்ட். இங்கே 100 கிலோமீட்டர் யாத்திரை பண்ணால் ஒவ்வொரு லாங்குவேஜ், டயலெக்டு, ட்ரெஸ்ஸு எல்லாமே வேறு வேறு வருது. அப்போ அப்படி இருக்கனால இந்த நாடு ஒன்றா இருக்காதுன்னு ஒரு ஆள் சொன்னார். அது என்னாச்சுன்னா போஸ்வெல், ஜேம்ஸ் போஸ்வெல், பயோகிராஃபர் ஆஃப் வந்து டாக்டர் ஜான்சன் சொன்னார், இவ்வளவு வித்தியாசம், இவ்வளவு இது வந்து ஒரு நாடாக இருக்க முடியாது, சிதறண்டு போகும்னு சொன்னார். நான் வந்த தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழனை பார்த்தேன், கொஞ்சம் அப்படி போனால் கேரளானா மலையாளியை பார்த்தேன், கன்னடனை பார்த்தேன், தெலுங்கனை பார்த்தேன், இந்தியக்காரனை காணலைன்னார். இப்போது அதை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். இந்தியக்காரனை தேடுறதுக்கு அந்த வேட்டுதலை தான் அகத்தியர் வந்து இணைப்பு பாலமாக இருக்கிறாரு. அப்போ அந்த அகத்தியர் என்ன இது இணைப்பு பாலம் என்றால், உங்களுக்கு வந்து ராமாயணம் அது ஒரு இணைப்பு பாலம், அடுத்தது வந்து மகாபாரதம் அது ஒரு இணைப்பு பாலம், அடுத்தது காசி ராமேஸ்வர வழிபாடு அதுவும் வடக்கையும் தெற்கையும் வந்து இணைக்குது. அந்த வந்து அப்போ அது வந்தது. அடுத்தபடியாட்டு அகஸ்தியர் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு கேதார்நாத்லேருந்து கன்னியாகுமரி வரை அது வந்து வந்து பயிற்சிகள் இருக்குது. இப்படி ஒரு இணைப்பு பாலம், இதை தான் நான் சொல்லியிருக்கேன். பாக்கி நிறைய புத்தகங்கள் எழுதினதை நம்ம ப்ரொஃபஸர் வந்து அவர் எல்லாமே சொல்லிட்டார். நிறைய புராணங்களை பற்றி அந்த அம்மாவும் அந்த எழுதிட்டு வந்ததெல்லாம் படிச்சுட்டு தான் போவேன்னு கம்ப்ளீட் படிச்சுட்டு உங்களெல்லாம் சொல்லணும்னு. அதனால் இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் நேரம் இருக்குனால நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு நன்றி, வணக்கம்.